ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு சர்குணாஸ் சமையல். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு அருமையான சுவையில் பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தாங்க செய்ய போகிறோம். எப்பவும் ஒரே மாதிரி இட்லி தோசைன்னு செய்யாமல் புரதச்சத்து நிறைந்த காலை உணவாக வாரத்தில் 2 முறையோ 3 முறையோ இந்த மாதிரி செய்து சாப்பிட்டு வந்தீங்கன்னா உடல் சோர்வு, உடல் வலி, கை கால் வலி எல்லாமே காணாமல் போயிடுங்க. இதோட ருசியும் ரொம்ப நல்லாயிருக்கும். இதை எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா? அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்போ தான் முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இதை பண்ணுறதுக்கு இந்த கப்பில் அரை கப் அளவுக்கு கருப்பு மூக்கடலை எடுத்துருக்குறேங்க. இதே கப்பில் அரை கப் அளவுக்கு வெள்ளை கொண்ட கடலை எடுத்துருக்குறேன். இதே கப்பில் 1/4 கப் அளவுக்கு சிவப்பு அரிசி எடுத்துருக்குறேங்க. இது எல்லாத்தையும் நான் நைட்டே ஊற வச்சுட்டேன். ஒரு 8 மணி நேரத்துக்கு நல்லா ஊற வச்சுக்கணும். வெள்ளை கொண்ட கடலை 150 கிராம், கருப்பு கொண்ட கடலை 150 கிராம், சிவப்பு அரிசி 100 கிராம் எடுத்துருக்குறேங்க. ஒரு 8 மணி நேரத்துக்கு நல்லா ஊற வச்சுக்கலாம். நல்லா கழுவி வடிகட்டிட்டு ஊற வச்சுக்கோங்க. சிவப்பு அரிசி நான் காலையில் ஒரு 2 மணி நேரம் தான் ஊற வச்சுருக்கிறேன். இதை ரொம்ப நேரம் ஊற வைக்கணும்னு அவசியம் இல்லை. ஒரு 1லேருந்து 2 மணி நேரம் நல்லா ஊற வச்சிங்கன்னா போதுங்க. இதோட தண்ணி எல்லாம் வடிகட்டிட்டு இந்த மாதிரி ஒரு மிக்ஸி ஜாரில் நம்ம எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நம்ம சிவப்பு அரிசி ஊற வச்சு இல்லைங்களா, அதையும் தண்ணியெல்லாம் வடிகட்டிட்டு இது கூடவே சேர்த்துக்கங்க. சிவப்பு அரிசி சேர்த்து செய்யும்போது நல்லா மொறுமொறுன்னு இருக்கும். ருசியும் ரொம்ப நல்லாயிருக்கும். இது கூடவே ஒரு 3 பச்சை மிளகாய் சேர்த்துக்கங்க. ஒரு துண்டு இஞ்சியை தூளெல்லாம் சீவிட்டு கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கங்க. கூடவே ஒரு 7 பல்லு பூண்டு சேர்த்துக்கலாம். அடுத்ததாக இது கூடவே ஒரு பெரிய வெங்காயத்தை நல்லா நீல வாக்கில் கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கங்க. கூடவே ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லியை நல்லா அலசிட்டு சேர்த்துக்கங்க. சேர்த்துட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றி கொஞ்சம் கொரப்பாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாங்க. ரொம்ப நைஸாக அரைக்க தேவையில்லை. கொரப்பாக இந்த மாதிரி அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. பாருங்கள், இந்த மாதிரி அரைச்சா போதும். தேவையான அளவு தண்ணி ஊற்றி அரைச்சி எடுத்துக்கங்க. இப்போ ஒரு பவுலில் இதை எல்லாத்தையும் நம்ம மாற்றி வச்சுக்கலாம். இந்த மாவு எல்லாத்தையும் இந்த மாதிரி ஒரு அகலமான பவுலில் மாற்றி வச்சுக்கலாம். இப்போ இது கூடவே ஒரு பெரிய கேரட் துருவத்தில் துருவிட்டு சேர்த்துருக்குறேங்க. இதெல்லாம் சேர்த்து செய்யும்போது உடம்புக்கு நல்ல சத்தாக இருக்கும். ருசியும் ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரு அரை ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கங்க. ஒரு 3/4 டீஸ்பூன் தூள் உப்பு சேர்த்துக்கங்க. கூடவே ஒரு 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். இதெல்லாம் பருப்பு வகைன்றதுனால கேஸ் ட்ரபிள் ஆகும். அதனால் பெருங்காயத்தூள், சீரகம் கண்டிப்பாக சேர்த்துக்கங்க. சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். நான் அடை மாதிரி செய்ய போகிறேன். உங்களுக்கு தோசை மாதிரி ஊற்றணும்னு நினச்சிங்கன்னா கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு தோசை மாவு பதத்துக்கு நீங்கள் கலந்துக்கலாங்க. இந்த அளவுக்கு நான் கலந்து வச்சுருக்கிறேன். இருக்கட்டும். இப்போ அடுப்பை பற்ற வச்சுட்டு இந்த மாதிரி ஒரு பேன் வச்சுக்கோங்க. அதில் ஒரு கரண்டி மாவு எடுத்து வச்சுட்டு கொஞ்சம் மெல்லீஸாக இந்த மாதிரி பரப்பி விட்டுக்கலாம். அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இந்த மாதிரி ஊற்றிக்கோங்க. ஒரு அரை ஸ்பூன் எண்ணெய் மேலாக்க ஊற்றி விட்டுக்கலாங்க. வாசனையும் டேஸ்ட்டும் அவ்வளோ அருமையாக இருக்கும். ஒரு பக்கம் நல்லா வெந்ததும் அடுத்த பக்கம் திருப்பி போட்டுக்கலாம். எப்பவும் ஒரே மாதிரி இட்லி, தோசை, சப்பாத்தின்னு செய்யாமல் புரதச்சத்து நிறைந்த கொண்டைக்கடலை வச்சு இந்த மாதிரி ஒரு முறை செய்து பாருங்கள். உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க. இந்த காலத்தில் ஒரு 30 வயசுக்கு மேலே ஆனவே பெண்களுக்கு புரதச்சத்து குறைபாடு ஏற்படுது. குழந்தைகளுக்கும் புரதச்சத்து குறைபாடு இருக்குதுங்க. வாரத்தில் 2 முறையோ 3 முறையோ இந்த மாதிரி செய்து சாப்பிட்டு வந்தோம்னா அந்த குறைபாடு இருக்காது. உடல் சோர்வு இருக்காதுங்க. உடல் வலியும் இருக்காது. கை கால் வலியும் இருக்காது. ஆரோக்கியமாக இருக்கும். நல்லா வேக வச்சுட்டு ஒரு தட்டில் நம்ம எடுத்து போட்டுக்கலாம். 2 பக்கம் நல்லா வெந்துருச்சு பாருங்கள். இதை எடுத்து அப்படியே ஒரு தட்டில் வச்சுக்கோங்க. குழந்தைகளுக்கு கொடுக்கும்போது இந்த மாதிரி சின்ன சின்னதாக ஊற்றிட்டு மேலாக்க நெய் ஊற்றி கொடுத்தீங்கன்னா 2, 3 கூட சாப்பிட்ருவாங்க. அந்த அளவுக்கு ருசியாக இருக்குங்க. அவ்வளோதாங்க. அருமையான சுவையில் புரோட்டீன் சத்து நிறைந்த பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி அடை சூப்பராக தயாராகிடுச்சு பாருங்கள். இதுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் தக்காளி சட்னி வச்சு சாப்பிட்லாம், தேங்காய் சட்னி வச்சு சாப்பிட்லாம். அப்படி இல்லைன்னா டொமேட்டோ சாஸ் வச்சு கூட சாப்பிட்லாங்க. சுட சுட சாப்பிடும்போது எதுவுமே தொட்டுக்க தேவையில்லை. அப்படியே கூட சாப்பிட்லாம். ஒரு ஆள் 2, 3 கூட சாப்பிட்ருவாங்க. அந்த அளவுக்கு ருசியாக இருக்கும். வாரத்தில் 2 முறையோ 3 முறையோ இந்த மாதிரி செய்து சாப்பிட்டிங்கன்னா உடல் வலி, உடல் சோர்வு, கை கால் வலி எதுவுமே இருக்காதுங்க. ஆரோக்கியமாக இருக்கும். கண்டிப்பாக
மிஸ் பண்ணாமல் இந்த மாதிரி செய்து சாப்பிடுங்க. செய்து பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சதுன்னா சர்க்குணா சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.